குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த செஷன் எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் செஷன் தான். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டிருப்போம் அப்படின்னா அந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட் வீடியோ வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட்டு போட்டிருப்போம். செகண்ட் வீடியோ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருப்போம். தேர்ட் வீடியோ வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருப்போம். அண்ட் ஃபோர்த் வீடியோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தட் டூ ஒரு பிடிஏ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போட்டிருப்போம். அண்ட் ஃபிஃப்த் செஷனில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் அப்ஜெக்டிவ் சால்வ் பண்ணுறது தேவைப்படும் அப்படின்னு ஒரு கன்சால்டேஷனும் அப்புறம் அப்ஜெக்டிவ் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த செஷன் எதுக்கு அப்படின்னா நான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு லெவலாக பிரிச்சிருக்கேன் லேர்னிங் பண்ணுறத. எந்த இடத்துல நீங்கள் ஃபிட்டாக வரீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க. சப்போஸ் லெவல் 1 நான் சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எனக்கு அவ்வளோ பார்க்கணும் அவசியம் இல்லை, எனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற இருக்கிறவங்களா லெவல் 1னும், இல்லை சார் எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், எனக்கு ரொம்ப டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பொறுமையாக நிறைய கற்றுக்கணும் அப்படின்றவங்கள லெவல் 2னும். அந்த லெவல் 3 ஒன்லி ஃபார் சர்க்யூட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் லெவல் 3 அவங்க மட்டும் வச்சுருக்கேன். சப்போஸ் மெக்கானிக்கல், சிவில் அது மாதிரி டிபார்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து லெவல் 1, லெவல் 2லேயே உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் போதும். சர்க்யூட் டிபார்ட்மெண்ட் வந்து லெவல் 3 வரைக்கும் போங்க. ஸோ இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்னென்னு சொல்லி பார்ப்போம். லெவல் 1ன்றது என்ன அப்படின்னா நம்ம இந்த அபவ் 5 வீடியோஸ் நல்லா பார்த்துட்டு 5 வீடியோஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அண்டு 5th வீடியோ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் பண்ணாலே போதும். ஒரு பேசிக்காக ஒரு அப்ஜெக்டிவ்லாம் இந்த இடத்துலனா நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் மேக்ஸ் நல்லா அட்டன் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா லெவல் 2 போகலாம். லெவல் 2 என்ன இருக்குன்னா நம்ம வீடியோஸ் இந்த 5 வீடியோஸும் பார்த்துட்டு ப்ளஸ் என்ன பண்ணோம், பிஎஸ் கிரேவால் புக்கில் இருக்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிப்பாங்க. அகைன் இதில் எக்ஸசைஸில் இருக்கிறத அண்டு எக்ஸாம்பிள் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு அண்ட் தென் எக்ஸசைஸில் இருக்கிறத சிலதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ட்ரை பண்ண அவசியம் இல்லை, சிலது மட்டும் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் லெவல் 3 யார் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் ட்ரிபிள்இ அண்ட் இசி மட்டும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாமே சேர்த்து இந்த டொமைனில் இருக்கவங்க மட்டும் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்க டொமைன் ஓரியன்டாக படிக்கணும். டெல்டா ஃபங்க்ஷன், டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன், ஹெவிசைட் ஃபங்க்ஷன் இதுக்கெலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நல்லா கோராக பாருங்கள். பட் இது மாதிரி வச்சு நீங்கள் இந்த சப்ஜெக்ட் இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.